நம்ம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த டிவிகே மாநாடு வந்து இப்ப நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த மாநாடு எப்படி போச்சு? அந்த மாநாட்ல என்னென்ன விஷயம் நடந்தது? விஜயோட ஸ்பீச் எப்படி இருந்தது? அப்படின்ற மாரி இந்த வீடியோல பார்ப்போம். இந்த டிவிகே மாநாடு எப்படி நடந்தது? விஜயோட ஸ்பீச் அதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி, கண்டிப்பா நம்ம விஜய் பத்தி பேசியே ஆவணும். என்னா மாரி லைஃப்ங்க அவரோட லைஃபு. அவர பார்க்கறதுக்கே அவ்ளோ ஆச்சரியமா இருக்கு. இவரெல்லாம் நடிக்க மாட்டாங்களான்னு கேட்ட ஒருத்தரு, இன்னைக்கு இவ்ளோ பெரிய ஃபேன் பேஸ் வச்சிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா விஜய்ன்றவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் நம்மளுக்கு. யாரு வேணா என்ன இடத்துக்கு வேணா போலான்றதுக்கு விஜய் கண்டிப்பா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா நம்மளே பார்க்குறோம் ஒரு படத்துக்கு மக்கள வர வைக்க அவங்க என்னென்ன விஷயம் பண்றாங்கன்னு, பொரண்டு குட்டிக்காரனெல்லாம் அடிச்சா கூட மக்கள் உள்ள வரமாட்றாங்க. ஆனா விஜய்க்காக மக்கள் எந்த அளவுக்கு போறாங்கன்னு பார்க்கறதுக்கே பயங்கர ஆச்சரியமா இருக்கு. வேற எந்த கட்சிக்கும் இல்லாத அளவுக்கு அவ்ளோ நெருக்கடி வந்து டிவிக்கே குடுக்குறாங்க. நம்மளே நெறைய விஷயம் கேள்விப்படுறோம். அங்க மாநாட்ல யூஸ் பண்ற வெண்டர்ஸ்க்கு எல்லாமே அவ்ளோ பிரச்சனை குடுக்குறாங்க. கடைசி நேரத்துல வந்து சேரே இல்ல. அதுக்கப்புறம் சேர்லாம் வந்து கேரளாலருந்து வந்தது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதே மாரி பஸ் கிடைக்கிறதுலயும் நெறைய சிக்கல் இருந்திருக்கு. பஸ் எல்லாம் புக் பண்ணி அட்வான்ஸ் குடுத்ததுக்கப்புறம், போலீஸ் தரப்புலருந்து நெறைய மிரட்டுனதுனால அந்த அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி குடுத்துட்டாங்க. அப்படின்ற மாரிலாம் நம்ம நெறைய நியூஸ் பார்த்தோம். அவ்ளோ பிரச்சனைலாம் தாண்டி மக்கள் வந்து நைட்ல இருந்து அடுத்த நாள் 4 மணிக்கு பேச போற ஸ்பீச்சுக்கு முந்தா நாள் நைட்ல இருந்து வெயிட் பண்றாங்கன்னா, அவங்க எந்த அளவுக்கு விஜய் மேல ஈடுபாடா இருக்காங்கன்ற மாரி தெரியுது. நெறைய பேர் கேட்குறாங்க, இதெல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகுமான்ட்டு. அங்கங்க படத்துக்கு வர வைக்க அவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவங்க இவ்ளோ பிரச்சனை தாண்டி நைட்ல இருந்து வெயிட் பண்றாங்கன்னா, கண்டிப்பா அது ஸ்பெஷலான விஷயம் தான் நெனைக்கிறேன். கண்டிப்பா அது ஓட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நெனைக்கிறேன். இந்த மாநாட பொறுத்தவரைக்கும் இப்ப தான் நம்ம முடிஞ்சிருக்கு. இதுவரைக்கும் சக்சஸ் ஆன மாரி தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தான் அதோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, ஒரு 3 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஆனா போதுமான அளவுக்கு தொண்டர்கள் வராதனால 50% இன்னும் வரல. அதனால பொறுமையா ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. நம்ம பார்க்கும்போதே நெறைய கேப்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு நெருக்கடி குடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நெறைய இடத்துல வந்து இந்த வேன்ஸ் எல்லாம் அங்கங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுவும் இல்லாம இந்த கவர்ன்மென்ட் பஸ் எல்லாம் இந்த ரூட்ல போகாம எல்லா வெஹிக்கிள்ஸும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே மாரி நெறைய பிரச்சனைலாம் குடுத்துருக்காங்க. அதையும் மீறி தான் தொண்டர்கள்லாம் வந்திருக்காங்க. அதே மாரி மதுரையில வந்து இப்போ செம்ம வெயிலா இருக்கு. 100°C மேல இருந்தது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒரு 100 பேருக்கு மேல மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. நம்ம நெறைய ஆம்புலன்ஸ் போயிட்டு வரதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த மாநாடுக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாரி மீடியா கிட்ட இருந்து பயங்கர கவரேஜ் கிடைச்சது. போன மாநாடுக்குலாம் நான் போயிருந்தேன். 1 வாரத்துக்கு முன்னாடி அங்க போய் தங்கி, அந்த மாநாடு நடக்கிற இடத்துக்குள்ளயே இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் எடுத்து ஏன்னா நம்ம ஃபோன்லாம் அங்க யூஸ் பண்ண முடியாது. நெட்வொர்க் கிடைக்காது. இந்த ஃபைபர் நெட் கனெக்ஷன் எடுப்பாங்க ஒரு சேனலும். அப்படி தான் நம்ம அப்லோட் பண்ண முடியும். அந்த மாரி இந்த 1 வாரத்துக்கு முன்னாடி இங்க வந்து, இங்க ரூம்லாம் எடுத்து 1 வாரமாவே அந்த மாநாடெல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா சேனலும். இந்த மாநாடுக்கு ஒரு பெரிய ரீச் இருந்ததுன்னே சொல்லலாம். அதே மாரி டிவில ஆட் எல்லாமே இந்த மாநாடு நடக்குது வாங்க அப்படின்ற மாரி நெறைய ஆடும் அந்த கட்சி சார்ந்தவங்கலாம் போட்டிருந்தாங்க. சரி இப்ப மாநாட பத்தி பார்த்தோம்னா, மாநாடுக்கு முன்னாடியே வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. நெறைய இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு இருந்தது. இந்த மாநாட்ல வந்து கூட்டணி கட்சிங்கலாம் அனவுன்ஸ் பண்ணுவாரு அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதே மாரி டிவிகே ஆட்சிக்கு வந்தா நாங்க வந்து ஆணவ கொலைக்கு எதிரான தனி சட்டம் வந்து நிறைவேற்றுவோம். அப்படின்ற மாரி அனவுன்ஸ்மென்ட் வரும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா விஜய் வந்து இந்த வாட்டி 1 ஹவருக்கு மேல பேசுவாரு அப்படின்ற மாரிலாம் சொன்னாங்க. இந்த மாரி நெறைய இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு இருந்தது. எப்படி நடக்கும்னு நம்மளுக்கே கொஞ்சம் ஆர்வமா தான் இருந்தது. மாநாடு வந்து 3 மணிக்கு ஆரம்பிக்கப்படும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. புசி ஆனந்த் அவரே வந்து சொல்லியிருந்தாரு. ஏன்னா மக்கள் ரொம்ப நேரம் வந்து வெயில்ல இருக்காங்க. அதனால சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அப்புறம் வந்து 3 மணிக்கு என்ன சொன்னாங்கன்னா, போதுமான அளவுக்கு மக்கள் இன்னும் உள்ள வரல. அவங்களால வர முடியல. அதனால கொஞ்சம் டிலே பண்ணி ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. இந்த மாநாடு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு இசை நிகழ்ச்சி மாரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்தாரு. அந்த சாங் ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. விஜய் நான் வரேன் அப்படின்ற மாரி. அவரே பாடியிருந்தாரு. அது ரொம்ப நல்லாவே இருந்தது. தமன் மியூசிக்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா அதுக்கு ஒரு கிரிட்டிசிசம் வரும்னு தான் நெனைக்கிறேன். நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பாலிடிக்ஸ்ல வந்து அவ்வளவா இன்வால்வ் ஆக மாட்றாரு. உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்காரு. இன்னும் சினிமா ஆக்டராவே இருக்காரு. அப்படின்ற மாரி நெறைய கிரிட்டிசிசம் வரும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ராம்ப் வாக் பண்ணாரு. அந்த ராம்பே வந்து 1 கிலோமீட்டர் அப்படின்ற மாரி சொன்னாங்க. விக்கிரவாண்டியில வந்து பின்னாடி 2 பாடி கார்ட்ஸ் வந்தாங்க. விஜய் ஃப்ரீயா போயிட்டு இருந்தாரு. நம்மளால விஜய் பார்க்க முடிஞ்சது. ஆனா இந்த வாட்டி மதுரையில வந்து விஜயே நம்மளால பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ஃபேன்ஸ்லாம் வந்து எகிறி குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால பாடி கார்ட்ஸ் வந்து ஃபுல்லா சுத்திட்டாங்க. நானே வந்து சில ஈவென்ட்ல விஜய பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு அவர் நடத்தின அந்த எஜுகேஷன் புரோகிராம் வந்து போயிருந்தேன். அப்போ வந்து ரொம்ப பக்காவா செட் பண்ணியிருந்தாங்க அந்த இடம்லாம். ஒரு பிசிறு கூட தட்டாம. ஆனா, அந்த விஜய் அங்க வந்தோனே அந்த இடமே மாறிடுச்சு. அப்பதான் நான் உணர்றேன் விஜய்க்கு எந்த அளவுக்கு கரிஷ்மா இருக்கு அப்டின்ட்டு. அந்த இடமே ஒரு மாரி ஆயிடுச்சு. ஒரு எலக்ட்ரிஃபையிங்கா இருந்தது அந்த விஜய் வரம்போது. என்னதான் நம்ம பொலிட்டிக்கல் ரீதியா நெறைய கிரிட்டிசிசம் வச்சாலும், அவருக்கு மிகப்பெரிய கரிஷ்மா இருக்கு. அது ஓட்டா மாறுமா, வின் பண்ணுவாரான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த ராம்ப் வாக் முடிஞ்சது. கொடி ஏத்துனாரு. ஒருத்தரா பேச ஆரம்பிச்சாங்க. இந்த மாநாடே வந்து ரொம்ப ஷார்ட்டா முடிச்ச மாரி தான் இருக்கு. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் பேசினாங்க. விஜய் வந்து 1 ஹவருக்கு மேல பேசுவாரு அப்டின்ற மாரி சொன்னாங்க. ரீசென்ட் டைம்ல வந்த கிரிட்டிசிசம் அதான். அவர் மொத்தமா சேர்த்தாலே 1 ஹவர் கிட்ட தான் வருது அப்டின்ற மாரி நெறைய கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க.
அதுக்கெல்லாம் வந்து ஒரு பதில் சொல்ற விதமா இன்னைக்கு வந்து நெறைய பேசுவாரு அப்படின்ற மாரி சொன்னாங்க. போன மாநாட்டிலேயே வந்து 45 நிமிஷம் கிட்ட பேசியிருந்தாரு. இந்த மாநாட்டில வந்து அதோட கம்மியா ஒரு 35 நிமிஷம் கிட்ட தான் பேசியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே மதுரை மாவட்ட செயலாளர் அவர் வந்து பேசினாரு. அதுக்கப்புறம் புசி ஆனந்த் பேசினாரு. புசி ஆனந்த் வந்து நல்லா பேசினாரு. நீங்க வந்து கட்டளை இடுங்க, நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாரி பயங்கர ஆவேசமா பேசினாரு. அதுக்கப்புறம் வந்து நிர்மல்குமார் அவர் வந்து பேசினாரு. அவர் கொஞ்சம் நல்லா பேசினாரு. அவரு சொன்னதுல வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த வாட்டி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இந்த மாரி ஒரு பெரிய சக்தி வந்து எலக்ஷன்ல நிக்குது. இதுக்கப்புறம் இது மாரி எப்போ நடக்கும்னு தெரியாது அப்படின்ற மாரி சொன்னாரு. அது என்னமோ உண்மைதான் நெனைக்கிறேன். இப்ப புதுசா ஒருத்தவங்க வந்து எலக்ஷன்ல நின்று இவ்வளோ பெரிய கட்சிகள தோற்கடிக்கணும்னா, அது ஒரு பெரிய அலை மாரி வரணும். அந்த அலை மாரி வந்தா தான் அது ஜெயிக்க முடியும். ஏன்னா, இப்போ மத்த கட்சிங்க எல்லாமே இப்ப நாம் தமிழர், விடுதலை சிறுத்தைகள், பாமக அவங்கலாம் வந்து என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. அவங்களால பண்ண முடியல. ஒரு பெரிய மக்கள் சக்தி வந்தா தான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நெனைக்கிறேன். அது வந்து விஜய்னால ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நெனைக்கிறேன். மக்கள் எப்படி யூஸ் பண்றாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆதவ அர்ஜுன் அவர் பேசினாரு. அவர் போறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கிட்ட வந்து அந்த அண்ணா அவரோட புக்க ஒண்ணு குடுத்துட்டு போனாரு. இந்த மாநாட்டுல வந்து அவங்க கொள்கை தலைவர்கள் 5 பேர தவிர்த்து அண்ணாவையும், எம்ஜிஆரையும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜின்னே சொல்லலாம். இந்த மாநாடு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லார்கிட்ட இருக்க கேள்வி வந்து, ஏன் அண்ணாவையும் எம்ஜிஆர் யூஸ் பண்றாரு? அப்படின்ற மாரி தான் கேள்வி கேட்டாங்க. இந்த மாநாடே வந்து அதுக்காக தான் போட்ட மாரி இருந்தது. மக்கள் மத்தியில அந்த விஷயத்த நல்லா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாரி தான் இருந்தது. 1967ல எப்படி காங்கிரஸ தோற்கடிச்சு அண்ணா ஒரு புது பாலிடிக்ஸ கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து கலைஞர் பண்ற ஊழலெல்லாம் வந்து தட்டி கேட்கணும் அப்படின்ற மாரி புது பாலிடிக்ஸ வந்து எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு. அதே மாரி இப்போ 2026ல வந்து இவங்க பண்ற ஊழலெல்லாம் எதிர்த்து ஒரு புது அரசியல் வருது. அதுதான் டிவிகே அப்படின்ற மாரி ப்ரமோட் பண்றாங்க. மக்கள் கிட்ட இந்த கருத்த வந்து நல்லா புஷ் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல கேம்பெயின் தான் சொல்லணும். ஏன்னா மக்கள் நெறைய பேருக்கு இப்ப தெரிஞ்சுச்சு. ஓ! அந்த மாரி 2 வாட்டி நடந்திருக்கு. இந்த வாட்டி இவங்க நடத்துறேன்னு சொல்றாங்க அப்படின்ற மாரி ஒரு நல்ல கேம்பெயின் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுன் வந்து உங்க தொகுதி மினிஸ்டர் மூர்த்தி வந்து என்னென்ன பிரச்சனை குடுத்தாரு தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற மாரிலாம் சொன்னாங்க. நம்மளுக்கே நல்லா தெரியுது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நெருக்கடி குடுத்துருக்காங்கன்ட்டு. ஆனா விஜய் வந்து எந்த இடத்துலயுமே நம்மளுக்கு நெருக்கடி தராங்க அந்த மாரிலாம் பேசவே மாட்றாரு. ஒருவேள நம்ம வாழ்க்கை ஃபுல்லா நெருக்கடிய பார்த்துருக்கோம். இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம லெவலுக்கு அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நெனைக்கிறாரான்னு தெரியல. ஆனா நெறைய நெருக்கடி குடுத்துட்டு தான் வராங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா தான் விஜய் வந்து பேசினாரு. அது பேசுறதுக்கு முன்னாடி நெறைய கிஃப்ட்ஸ்லாம் குடுத்தாங்க. இந்த மதுரை மாவட்டத்த சேர்ந்தவங்க வந்து இந்த ஜல்லிக்கட்டு காளையோட ஸ்டாச்சு ஒண்ணு குடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டிவிகேல முக்கியமான தலைவர்கள்லாம் சேர்ந்து, இந்த கொள்கை தலைவர்கள் வந்து விஜய்க்கு வந்து சட்டமன்றத்த குடுக்குற மாரி ஒரு பெரிய இமேஜ வந்து பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜய் அவர் வந்து பேசினாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சிங்கத்த பத்தி சொன்னாரு. சிங்கம் வந்து கர்ஜித்தா ஒரு 8 கிலோமீட்டர் கேட்கும். சிங்கம் வந்து சும்மா அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைக்குலாம் வராது. வந்தா பெரிய பிரச்சனை தான் வரும் அப்டின்ற மாரி சொல்றாரு. எதுக்காக அப்டி சொல்றாருன்னு தெரியல. நான் சின்ன சின்ன இஷ்யூக்குலாம் வரமாட்டேன். நான் வந்தா பெரிய இஷ்யூக்கு தான் வரேன்னு சொல்றாரான்னு தெரியல. அப்டி இல்லன்னா சின்ன சின்ன எலக்ஷன்லாம் வரமாட்டான். வந்தா சிஎம்க்கு தான் நிப்பேன்னு சொல்றாரான்னு தெரியல. அதே மாரி சிங்கத்துக்கு வந்து கூட்டத்தோட போய் அடிக்கவும் தெரியும். சிங்கிளா நின்று அடிக்கவும் தெரியுன்றாரு. நாங்க கூட்டணியோட வந்தாலும் ஜெயிப்போம், தனியா நின்றும் ஜெயிப்போம் அப்டின்ற மாரி சொல்றாரான்னு தெரியல. அதுலருந்து பார்க்கும்போது தெரியுது கூட்டணிக்கு இன்னும் யாரும் வரல அப்டின்ற மாரி. இத நான் ஒரு டிக்ளரேஷனாவே சொல்றேன் அப்டின்ற மாரி சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த மதுரைன்னோனே எனக்கு ஞாபகத்துக்கு வரது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவருகிட்ட வந்து பழகுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனா நம்ம அண்ணன் விஜயகாந்த் கூட எனக்கு நெறைய பழக வாய்ப்பு இருக்கு. அவரும் இந்த மதுரைய சேர்ந்தவர் தான். அவர எப்படி நம்ம ஞாபகப்படுத்தாம இருக்க முடியும் அப்படின்ற மாரி நெறைய விஷயம் சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரு எல்லா மேடையிலும் சொல்ற மாரி நம்ம சித்தாந்த எதிரி பிஜேபி, நம்ம அரசியல் எதிரி டிஎம்கே அப்படின்ற மாரி சொன்னாரு. நான் கட்சி ஆரம்பிக்கும்போது நெறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. அவரு வராருன்னாரு, இவரு வராருன்னாரு, கடைசில வரல. இவரா வரப்போறாருன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கட்சி அனௌன்ஸ் பண்ணேன். ஒரு ஆளா இருந்துகிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாரி கேட்டாங்க. இவரு இந்த புசி ஆனந்த வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாரி கேட்டாங்க. அதுக்கப்புறம் மாநாடும் நடந்தது. அப்புறம் மழை வந்து இதுவாயிடும். நம்மளால கூட்டத்த கூட்ட முடியாது அப்படி இப்படின்னாங்க. அத நாங்க பண்ட்டோம். அதுக்கப்புறம் இப்ப என்ன கேட்கறாங்க, ஆட்சிய பிடிக்க முடியுமான்னு கேட்கறாங்க. கூட்டத்த கூட்டிடலாம். அதெல்லாம் ஓட்டா மாறுமான்னு கேட்கறாங்க. இந்த மாரி அடுத்தடுத்த இதுக்கு போயிட்டாங்க. நீங்க வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்ற மாரி சொன்னாரு. அதே மாரி அவர் எல்லா மேடையிலும் சொல்ற மாரி 2026 எலக்ஷன் வந்து டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு தான் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து நான் எப்பவும் சொல்ற மாரி இப்பவும் சொல்றேன். ஆட்சியிலயும் பங்கு, அதிகாரத்திலயும் பங்கு அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆனாலும் நாங்க தனியா நிக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்கோம் அப்படின்ற மாரி சொல்றாரு. அதிலேயே நம்மளுக்கு தெரியுது இன்னும் கூட்டணி எதுவும் கன்ஃபார்ம் ஆகல அப்படின்ற மாரி. நான் அத உங்களுக்கு சர்ப்ரைஸா விட்டுறேன். கடைசி வரைக்கும் நீங்க கெஸ் பண்ணினே இருங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் பாட்டுலாம் பாடி காமிச்சாரு. அதுக்கப்புறம் மோடிக்கு சில கொஸ்டின்ஸ், ஸ்டாலினுக்கு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாரு. மோடிக்கு என்ன கேட்டாருன்னா, இந்த ஃபிஷர்மேன்ஸ்லாம் வந்து தொடர்ந்து பாதிக்கப்படுறாங்க. 800 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன குரல் குடுத்தீங்க? இதுக்கெல்லாம் தீர்வு வந்து அந்த கச்சத்தீவ மீட்டு குடுங்க அப்படின்ற மாரி கேட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நீட் எக்ஸாம் எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு.
அதுக்கு நீங்க ஏதாவது முடிவு எடுத்தீங்களா? அப்படின்ற மாரி கேட்டாரு. அதே மாரி லோட்டஸையும் ஒரு எக்ஸாம்பிளா சொன்னாரு. என்னதான் லோட்டஸ் குளத்துல இருந்தாலும் அது மேல தண்ணி ஓட்டாது. அது மாரி நீங்க என்னதான் தலைகீழ நின்றாலும் உங்களால தமிழ்நாட்ட புடிக்க முடியாது அப்படின்ற மாரி சொன்னாரு. அதுக்கப்புறம் அவங்க கூட்டணி பத்தி சொன்னாரு. டைரக்ட்டா ஒரு கூட்டணி இருக்கு. மறைமுகமா ஒரு கூட்டணி இருக்கு. இப்ப நம்மளே பார்க்குறோம். ஈடி ரைட்லாம் வருது. அதுக்கப்புறம் எப்பவுமே கலந்துக்காத நிகழ்ச்சியில வந்து ஸ்டாலின் கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இஷ்யூவே காணாம போயிடுது. இதுலயே நம்ம இப்ப தெரிஞ்சுக்க வேணாமா? என்ன நடந்திருக்கும்? அப்படின்ற மாரிலாம் சொன்னாரு. அதே மாரி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கும் சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாரு. "என்னென்ன பிரச்சனைலாம் நடக்குது தெரியுமா உங்களுக்கு? நாங்க வந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா?" அப்படின்ற மாரி, "இருங்க நான் சொல்றேன்" அப்படின்ற மாரி பேப்பர் எடுத்து படிச்சாரு. சரி பயங்கரமா நாங்க வந்தோனே என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா, இந்த மீனவர்கள், மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இந்த பெண்கள், முதியோர்கள், 3ஆம் பாலினத்தவர்கள் அப்படின்ற மாரி ஒரு ஒரு பேரா சொல்லிட்டு, இவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் குடுப்போம் அப்படின்ற மாரி சொன்னாரு. இது ஒண்ணும் அவ்வளோ பவரா இல்லையே அப்படின்ற மாரி இருந்தது. எனக்கு வந்து பர்சனலா ட்ரம்ப்ப ரொம்ப பிடிக்கும். என்னதான் அவரு எல்லா நாட்டையும் ஒரு மாரி பண்ணாலும், அமெரிக்கா ஃபர்ஸ்ட்டு அப்படின்ற மாரி பண்ணாரு. அவர் ஆட்சிக்கு வந்தோனே ஃபர்ஸ்ட் டேவே 200 கையெழுத்து போட்டாரு. முன்னாடி சொல்லியிருந்தாரு, நான் வந்தோனே இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்ற மாரி வந்த முதல் நாளே வந்து நெறைய ஆர்டர்ஸ்ல வந்து சைன் பண்ணியிருந்தாரு. இந்த மாரி அமெரிக்கால இனிமேட்டு 2 ஜெண்டர் தான் இருக்கும் அப்படின்ற மாரி சொன்னாரு. இந்த ஜேஎஃப் கென்னடி ஃபைல்ஸ் எல்லாம் நான் ஓப்பன் பண்றேன் அப்படின்ற மாரி அவர் என்னென்ன சொன்னாரோ அந்த ஆர்டர்ஸ் எல்லாத்துலயும் வந்து முதல் நாளே வந்து கையெழுத்து போட்டாரு. பைடன் வந்து 4 வருஷத்துல போட்ட ஆர்டர்ஸ வந்து இவரு 200 நாள்லயே போட்டிருக்காரு. அவ்ளோ ஆர்டர்ஸ் டெய்லியும் போட்டுட்டே இருக்காரு. அந்த மாரி ஒரு லீடர் வரணும்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இவரு வந்து நான் வந்து இதெல்லாம் பண்ண போறேன். இந்த இதெல்லாம் இருக்கு. இது முதல் நாளே நான் இத பண்ணுவேன் அப்படின்ற மாரி சொல்லுவாருன்னு பார்த்தா, ஒரு பேர்லாம் படிச்சுட்டு நான் இவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் குடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அது அந்த அளவுக்கு பெருசாவே இல்ல. இதுல ஒண்ணுமே இல்லையே அப்படின்ற மாரி இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்ற மாரி சொன்னாரு. நான் கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போறேன் அப்படின்னாரு. மதுரை சவுத் விஜய் அப்படின்ற மாரி சொன்னாரு. ஓகே. விஜய் வந்து மதுரையில நிக்க போறாரு. செம்மையா இருக்கே அப்படின்ற மாரி இருந்தா, அப்புறம் மதுரை நார்த் விஜய், மதுரை ஈஸ்ட் விஜய், மதுரை வெஸ்ட் விஜய்ன்றாரு. நீங்க எங்க ஓட்டு போட்டாலும் அது விஜய்க்கு போடுறதா நெனச்சு போடுங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. எதனால அந்த பாயிண்ட் சொல்றாருன்னு தெரியல. நீங்க பிரபலமான கேண்டிடேட், சின்ன கேண்டிடேட்லாம் பார்க்காம எனக்கு போடுறதா நெனச்சு போடுங்கன்ற மாரி சொல்றாரான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா வந்து அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ சமூக நீதி அப்படின்ற மாரிலாம் பேசுறாங்க. ஆனாலுமே இந்த பொது தொகுதியில வந்து தலித்ஸ் எல்லாம் நிக்க வைக்க முடியல. ஆனா ஜெயலலிதா வந்து திருச்சியிலே வந்து தலித் ஏழுமலை அவர நிப்பாட்டினாரு அப்படின்ற மாரிலாம் நெறைய சொல்லுவாங்க. அதே மாரி சபாநாயகர வந்து தனபால் ஆக்குனாங்க. அந்த மாரி ஜெயலலிதா வந்து அவ்ளோ பவர் வச்சிருந்தாங்க. அவங்க சொன்னா அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்ற மாரி பவர் வச்சிருந்தாங்க. அத தான் இவரு சொல்ல வராரான்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து எதுக்காக நான் அரசியல் வரேன் அப்படின்ற மாரி சொன்னாரு. நான் ஒண்ணும் மார்க்கெட் போனதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அரசியல்ல வந்து தஞ்சம் புகல. அந்த பிரைம்ல வந்திருக்கேன். ஒரு படைய கூட்டிட்டு வந்திருக்கேன். எதுக்காக வந்திருக்கேன்னா, நான் வந்து நன்றி கடனா வந்திருக்கேன். எனக்கு வந்து எவ்ளோ பண்ணிட்டீங்க. 30 வருஷமா எனக்கு வந்து எவ்ளோ பண்ணிட்டீங்க. அதுக்கெல்லாம் ஒரு நன்றி செலுத்துற விதமா தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நம்மளாலயே அத பார்க்க முடியுது. மக்கள் எந்த அளவுக்கு விஜய் மேல லவ் வச்சிருக்காங்கன்ட்டு. நம்மலாம் ஒரு ரூ. 120 குடுத்து படம் பார்க்கறதுக்கே யோசிப்போம். ஓகே ஒர்த்தா இருக்குமா? போயிட்டு வேஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு யோசிப்போம். ஒருத்தன் வந்து நாளைக்கு 4 மணிக்கு பேச போற மாநாடுக்கு நைட்டுலருந்து வெயிட் பண்றான்னா, எவ்வளோ டைம் அவன் வேலையெல்லாம் விட்டு வந்திருப்பான். எவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணுவான். அந்த அளவுக்கு மக்கள்லாம் வந்து விஜய ஒரு காட் மாரி வொர்ஷிப் பண்றாங்க. அது பார்க்கறதுக்கே பயங்கர கிரேஸியா இருக்கு. அவரு சொல்றதும் அதான். நாங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு வீடு தேடி போல. நாங்க ஃபர்ஸ்ட்டு வீட்டெல்லாம் புடிச்சுட்டு தான் இந்த அரசியலுக்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாரி சொல்றாரு. அதே மாரி இந்த மாநாட்ல வந்து நெறைய இங்கிலீஷ் யூஸ் பண்றாரு. ஒரு வேள இந்தியா லெவல்ல நம்மள பார்க்குறாங்க அப்படின்றதுக்காக இங்கிலீஷ் நெறைய பேசுறாரான்னு தெரியல. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா வந்து இந்த ஆடியோ லான்ச்லலாம் எப்படி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவாரோ, அதே மாரி ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னாரு. ஒரு ராஜாவ பத்தி. ராஜா வந்து தளபதி வேணுன்றதுக்காக ஒரு 10 பேர் இன்டர்வியூ எடுக்குறாங்க. உங்களுக்கு நெல்லாம் குடுக்குறாங்க. நீங்க போய் 3 மாசத்துல வளர்த்துட்டு வாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒருத்தனுக்கு மட்டும் வளரவே இல்ல. மீதி பேருக்குலாம் நல்லா வளர்ந்தது. அதாவது ராஜா வந்து அவன செலக்ட் பண்றாராம். எதனாலன்னு கேட்டா, நான் குடுத்தது எல்லாமே வளராத நெல்லு. எல்லாம் எப்படியாவது தளபதி ஆவணும்னு பொய்லாம் சொல்றாங்க. நீ மட்டும் தான் உண்மையா இருந்திருக்க. நீ தான் தளபதி அப்படின்ற மாரி செலக்ட் பண்றாருன்னு சொல்றாரு. எதுக்காக அப்படி சொல்றாருன்னா, இந்த அரசியல்ல வந்து உண்ம ரொம்ப முக்கியம். நாங்க வந்து உண்மையா இருக்கோம் அப்படின்ற மாரி சொல்றாரு. அந்த குட்டி கதை வந்து கேட்க நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு ஸ்பீச்ச முடிச்சுட்டாரு. மொத்தமே 35 நிமிஷம் தான் பேசினாரு. மொத்த மாநாடுமே ஒரு 2 ஹவர் 2 1/2 ஹவருக்குள்ள தான் இருந்திருக்கும். மேபி போலீஸ் பிரஷரா கூட இருந்திருக்கும். ஏன்னா வந்து தீர்மானம் கூட அவங்க வாசிக்கவே இல்ல. தீர்மானம் உங்களுக்கு வந்துரும் அப்டின்ற மாரி சொல்ட்டாங்க. அவங்க சீக்கிரமா முடிக்க தான் பார்த்தாங்க. லேட் ஆயிடக்கூடாது, எதாவது பிரச்சனை வந்துரக்கூடாதுன்னு சீக்கிரமா முடிச்ச மாரி இருந்தது. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே தான் சீக்கிரமா முடிச்சிடுறாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் விஜய் ஸ்பீச் வந்து ஒரு ஆடியோ லான்ச் ஸ்பீச் மாரி தான் இருந்தது. நம்ம அரசியல் டேக் அவே வந்து ஒண்ணும் பெருசா இல்ல. நாங்க கூட்டணி இல்லனாலும் தனியா நிப்போம் அப்டின்ற மாரி சொல்ற மாரி இருந்தது.
அதுக்கப்புறம் வந்து டிஎம்கே பத்தி கொஞ்ச நேரம், பிஜேபி பத்தி கொஞ்ச நேரம் பேசினாரு. பொலிட்டிக்கல் ரீதியா இந்த ஐடியாலஜி ரீதியா எதுவும் பெருசா சொன்ன மாதிரி இல்ல. இந்த ஆடியோ லான்ச்லாம் பேசுற மாதிரி இந்த மெட்டாஃபர் வச்சு இந்த சிங்கம் கதை சொன்னாரு, இந்த குட்டி ஸ்டோரி சொன்னாரு. அந்த மாதிரி தான் இருந்ததே கண்டி நிறைய பொலிட்டிக்கல் விஷயம் சொன்ன மாதிரி இல்ல. பொலிட்டிக்கல் ரீதியா பார்க்கும்போது ஒன்றும் பெருசா இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனா இந்த மாநாடை வச்சு பார்க்கும்போது மக்கள் வந்து விஜய் மேல ஒரு வேற லெவல் லவ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி மீடியா அட்டென்ஷன்லாம் வந்து பயங்கரமா இருக்கு அவருக்கு. ஆளுங்கட்சி வந்து அவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க மக்களை சேர்க்கக்கூடாது, அவருக்கு அந்த க்ரௌடை காட்டக்கூடாதுன்ட்டு. ஆனாலுமே அவ்வளோ க்ரௌடு வந்து அவருக்காக வருது. இது ஓட்டா மாறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வரானா ஒரு ஓட்டு போடுறது ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் இது ஜெயிக்கிற அளவுக்கு போகுமா, சிஎம் ஆவாரா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் இந்த மாநாடை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஜயோட ஸ்பீச் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.